சேர்ந்து போகணும், சேர்ந்து வரணும். இதுக்கு ஓடக்கூடாது. தான் போகிறது பெருசில் தன்னோட ஆள் வருதான்னு பார்க்கணும். பிரயாணத்தில் இதுதான் முக்கியம். எவ்வளோக்குள்ள விரைவாக செயல்படுறியோ 4 கோயிலுக்கு போகலாம். எந்த கோயில் போனாலும் காலம்பரை 7 to 12, சாயந்தரம் 4 to 8 நடுவில் போய் தொங்காத. உங்களை அன்புடன் அழைப்பது எஸ். ஜானகிராமன், கோயில் வழிகாட்டி, ஆதீனத்தின் அங்கீகாரம் பெற்றவர். என்னுடைய செல் நம்பர் 91 59 85 40 14. இக்கோவில் திருவாடுதுறை ஆதீனத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளது. திருவாடுதுறை ஆதீனம் மரபுள்ள ஆதீனம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு கோவிலுக்கோ ஒரு ஊருக்கோ போகிறது பெருசில் இங்கே என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். பிரயாணம் ஒரு பயனுள்ளதாக இருக்கணும். வந்த போடணும், ஓடக்கூடாது. அதில் எங்களாலே சிறப்புகள் இருக்குது. ஆவுடையார் கோயிலில் மட்டும் சிறப்பு இல்லை, அனைத்து கோயில்களிலும் சிறப்பு இருக்குது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் பெரிய கோவில் இது. சிறப்புகள் அதிகம் உள்ள கோவில் இது. இங்கே பார்க்க வேண்டியது சிறப்புகள். திருவாசகத்தில் 51 பதிகம், அதில் முதல் பதிகம் சிவபுராணம், அதில் 95 வரி, 95 சிறப்பு இந்த கோயிலில் இருக்குது. இவ்வளோ சிறப்பு உலகத்திலே வேறு எங்கேயும் கிடையாது. இதுக்கு மேலேயும் சிறப்பு இருக்குது. மாணிக்க வாசகர் திருவாசகம் மட்டும் பாடலை, கோவையாரும் பாடியிருக்கார். ஆண்டாள் பாண்டது பாவை 30 பாட்டு, இவர் பாண்டது கோவை 400 பாட்டு. அதுக்காக ஒரு 14 பாயிண்ட் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். அது எப்போ வெளியில் வரும்னு சாமிக்கு தான் தெரியும். கோயிலுக்குள்ளே வந்த உடனே சாமியை பார்க்கலாம். எந்த தடங்களும் கிடையாது. எல்லா ஊர்லேயும் கோயிலுக்குள்ளே போய் சாமியை பார்க்கலாம். இந்த ஊரில் வீதியில் நின்றுட்டே சாமியை பார்க்கலாம். சாமியை மட்டும் பார்க்கறது பெருசு இல்லை. மேலாக ராஜகோபுரத்துக்கு கலசத்தையும் பார்க்கலாம். அப்படி வந்து பாரு, மேலாக ராஜகோபுரத்துக்கு கலசத்தையும் பார்க்கலாம். சுவாமியும் ராஜகோபுரமும் சேர்ந்தாப்புல வழிபடுறது ஒரு பெரிய சிறப்பு. அந்த சிறப்பு வந்த உடனே இந்த ஊரில் இருக்கு. இந்த ஊருக்கு ஆவுடையார் கோவில்னு பேர். இந்த கோவில் மாணிக்கவாசகர் கட்டின கோவில். மாணிக்கவாசகர் பண்ண நூல் என்ன? திருவாசகம். அதில் இந்த ஊரை அவர் திருப்பெருந்துறைன்னு பாடியிருக்கார். திருவாசக பெயர் திருப்பெருந்துறை, வழக்கு பெயர் ஆவுடையார் கோயில். இந்த டீப்பை மறைச்சிக்கிட்டு பார்த்தீங்கன்னா 2 பொம்மை தெரியும் மேலாக. ஒன்று குரங்கு, ஒன்று உடும்பு. டீப்பை மறைச்சிக்க கையினால் 5 கருப்பி அணைக்கு கீழே குரங்கு, உடும்பு 2 பொம்மை இருக்குது. தெரியுதா? தெரியுதா? டீப்பை மறைச்சிக்கிட்டீங்கன்னா மேலாக தெரியுங்க. இந்த லைட் குரங்கு விடமாருப்போ. குரங்கு வந்து மனிதனுடைய மனநிலைக்காக பலவித எண்ணங்கள், பலவித ஆசைகள் உள்ளது மனது. ஐயா சொல்றதை கேளுங்க, இங்கே கேளுங்க. மனம் ஒரு குரங்கு. அந்த குரங்கு மனதை உடும்பு வந்து பிடிக்க விடாது. பலவித எண்ணங்கள் உள்ள குரங்கு போன்ற மனதை உடும்பு பிடிய இறைவனை வழிபடப்போ மனதில் வேற எந்த வித எண்ணத்துக்கும் இடம் கொடுக்கப்படாதுன்னு உலகத்தில் எத்தனை கோயில் இருந்தாலும் வழிபாட்டு முறையை சொல்லிக் கொடுத்த கோயில் இந்த கோயில். மெதுவாவா அவர் தள்ளி விட்டுறாதீங்க, அப்படியே கேப் நீ நகரணும். முருகன் கையில் என்ன இருக்கும்? இப்படி வா. முருகன் கையில் வேலாயுதன். முருகனை இங்கே வில்லோட காமிச்சிருக்கான். வில்லு கைவரி ராமன், அர்ஜுனன், மன்மதன். முருகனுக்கும் வில்லோட எல்லாவரையும் வேலவர், இங்கே வில்லவர். வித்தியாசமே மீன் நோக்கம். காப்பி அடிக்கப்படாது. இது மாதிரி இறக்கம் எல்லா கோயிலையும் இருக்குது. இந்த வேலைப்பாடு ஒரு சிறப்பானது. கம்பியெல்லாம் வரப்போகுதுன்னு 6 வகை கம்பியை கல்லில் அடிச்சிருக்கான். ரவுண்டு கம்பி, சதுர கம்பி, 8பட்ட கம்பி, முறுக்கு கம்பி, 10பட்ட கம்பி, 6பட்ட கம்பி, 6 கம்பியை கொண்டு கல்லுக்காரங்களே அடிச்சிருக்கான். எல்லாம் இப்போ இரும்பில் வந்துருக்கு. இதை மரச்சட்டை மாதிரி நினச்சிட்டு வளையம் போட்டு ஆணி அடித்து டைப் பண்ண மாதிரி ஒவ்வொரு கட்டையும் ஒவ்வொரு பூ வேலைப்பாடு. இந்த பொருங்கைக்கிறோம், கல் தாழ்வாரம், வீட்டு கம்பு கட்டி சீச்சு கட்டுறோம், கை அடித்து ஓடு போடுறோம். உழைப்பு, மர வேலைப்பாடு, இரும்பு வேலைப்பாடு, கல் வேலைப்பாடு. நடராஜா காலத்துக்கு ஆடுவார். எந்த காலத்துக்கு ஆடுவார்? கெடுதலார். ஒரு சின்ன விஷயம் தான். பாட்டியாராஜா சாப்பிட்டு பேசியிருக்கான் அந்த காலத்தில். ஏப்பா எடுவாரையே தூக்கியாரு எல்லாருமே கால் வலி விளையாடுறான். ஒரு பக்தன் கடுக்கா வலது நாடு பாட்டிய நாடு. இது பாண்டிய நாடு. இந்த ஊருக்கு வலது தான் கிடைக்குது. 2வது சிற்பத்தை பாரு. வட கால் தூக்கி இருக்கு. வலது பாரு. பாதம் கரையில் இருக்குது. இது மட்டும் பாதம் மேலே வந்து அமைப்பு. 17 காலத்துக்கு மறுபடியும் இப்படி காமிச்சிருக்கான் காலை. இதில் ஒன்று இப்படி காமிச்சிருக்கான். இது மாதிரி கால் தூக்க முடியாது. மக்களுக்கு அதிபதி நம்பி இங்கே ஆஞ்சநேயர் பக்கம் அடிக்கிறது எல்லாமே வித்தியாசம். கோயில் ரசித்த விஜய கோயில்
இறந்த காலம் சொர்க்கம் நீ பார்த்துருக்கோ இல்லையோ, உயிரோட சொர்க்கம் கோயில்கள். அரசாங்கம் யாரு? ஒரு மண்டு மண்டு பார்த்தாலும் பார்க்காது. அப்படி ஆயிரக்கால் மண்டபம் ஒரு சிறப்பு. எந்த ஆயிரக்கால் மண்டபம் மதுரை இருக்கு, திருநெல்வேலி இருக்கு, சேலம் இருக்கு, திருநெல்வேலி இருக்கு, காஞ்சிபுரம் இருக்கு, எல்லா ஊர்லயும் இருக்கு. பெரிய கோயிலுக்கு அது நம்பம். மனிதனுக்கு எப்படி 2 கண்ணு 2 காது 2 கையெல்லாம் சொல்றோமோ, நாட்டுக்கே அங்கே சொல்லியிருக்கார் வள்ளுவர். பக்காரும் தாழிலா செல்வரும் சேர்வது நாடு. ஏழையும் பணக்காரன் தான் நாடு. ஏழையாக தான் நாடு கிடையாது, பணக்காரன் தான் நாடு கிடையாது. இன்னொரு பாட்டில் இருப்புணரும் வாய்ந்த மலையும் வறுப்புணரும் வந்த அரணும் நாட்டிற்கு கொண்டிருக்காரு. பற்றாத ஜீவநதி, சூழ்ந்த மலைகள், சூழ்ந்த கடல்கள், இதெல்லாம் இருந்தால் நாடு. ஒன்று குறைஞ்சால் நாடு கிடையாதான். பெரிய கோயில்னா 1000 இருக்கணும், கஷ்டங்கள் இருக்கணும், வகைகள் ஊருக்காங்க, எல்லாமே இங்கே இருக்கலாம். வித்தியாசம் காமிச்சிருக்காங்க. வித்தியாசம் காமிச்சதான் சிறப்பு. செயற்கரிய செய்வார் பெரியார். எல்லா ஊர்லேயும் 1000 மண்டபம் 1000 தோணும். இந்த ஊரில் பேர் 1000 மண்டபம் 1000 தோணும். இந்த ஊரில் 2 தோணும் 1000 மண்டபம். இங்கே அடிக்கிறான் 1 2 3 4 5 6 7 1 2 3 4 5 6 7. இதில் 500, அதில் 500. முன்னோர்கள் கட்டிக்காரங்க. உணவு கேட்கலாம்.